உலகத்தினோரம் நின்று அத்தனையும் பார்த்திருப்போ. ம் ஆ, எல்லாம் அப்படி தான் ஆசை. எல்லா விதமான விஷயத்தையும் வந்து ஒரு உலகத்தினுடைய ஒரு ஓரத்துலேருந்து எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு, இது ஒரு நாடகம் போல் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப அப்படியே சந்தோஷமாக, இதில் பெரிய அளவில் எமோஷ்னலாக வந்து எதையும் பொறுத்துக்காமல் அப்படியே வந்து இருக்கணும்னு ஆசை தான். ஒரு டிட்டாச்மெண்ட்டாக என்ன, ஒரு தாமரை மலையில், தாமரை இங்கே தமிழ்நாட்டில் மலர்றதில்ல, எங்கிட்டாவது வடக்கில் வந்து அந்த தாமரை மலரும்ல, அந்த மலரில் வந்து இருக்கிற தண்ணி மாதிரி இல்லை, அப்படி வந்து டிட்டாச்சாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தான் ஆசை. பட் ஐ டோன்ட் நோ வாய் எல்லா விதமான விஷயத்தையும் நான் பர்சனலாக எடுத்துக்கிறேன். ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி எல்லாத்தையுமே ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறதுக்கு என்ன காரணம், அது வந்து ஏன் இவ்வளோ ஹார்டாக இருக்குது, அது என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். பார்த்துருமா? சின்ராஜ் போமா? Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. How to stop taking things personally? Yes. இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது பாருங்களேன். இல்லை போக சொல்லுவோம். வாட் இட் மீன்ஸ் ஆக்சுவலி என்ன தெரியுமா? எமோஷ்னல் டிட்டாச்மெண்ட். ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயத்தை பர்சனலாக எடுத்துக்காமல் இருக்கிறதுனா என்ன? எமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கிறது. எமோஷ்னல் டிட்டாச்சாக இருக்கிறதுனா என்ன? எந்த விதமான ஆசையும் இல்லாமல், பாசம் இல்லாமல், பற்று இல்லாமல் அப்படி இருக்கணுமா? அந்த விஷயம் இல்லை. இது வேறு. எமோஷ்னல் டிட்டாச்மெண்ட்னா என்ன? எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப அப்சஸ்டாக, ரொம்ப அப்படியே இன்வால்வ்டாக போய் எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல், ரொம்ப கரெக்டான ஒரு பவுண்டரியை செட் பண்ணி, யாருக்கு என்ன இடம் கொடுக்கணுமோ அந்த இடத்த கொடுத்து, எண்ட் ஆஃப் த டே இந்த விஷயங்கள் எதுவும் நமக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்க போது ஓகே, பட் இது எதுவும் வந்து கடைசியில் நம்ம கொண்டு போக போகிறது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கிற அளவுக்கு அதை விட்டு வெளியில் வந்தாலும் கூட அப்படியே ஒரு நொந்து போகாமல், எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை விட்டு வெளில வந்தோம்னா அப்படியே நொந்து போகாமல். இன்றைக்கி இந்த சினிமா ஆட்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், ஒரு படத்தில் நடிக்கிறாங்க, அவ்வளோ இன்வால்வ்டாக எல்லோரும் சேர்ந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. இல்லை சில பேர்லாம் 2 வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க ஒரே விஷயத்தில். ஒரு கடத்தில் அவங்க பிரிஞ்சு போக வேண்டியது இருக்குது. அவங்க வேறு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணணும், வேறு ஒரு படங்களுக்கு போகணும், கமிட் ஆகணும். அப்படிங்கும்போது எப்படி எந்த விதமான சலனமும் இல்லாமல், ஒரு சின்ன வருத்தங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட அவங்களால எப்படி வந்து வெளியில் போய் அடுத்த ஒரு விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியுது? ஸோ ஒரு விஷயத்தில் முழுக்க ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை இந்த வாழ்க்கையில், இல்லையா? அந்த விஷயத்துலேருந்து அப்படியே முழுசாக அந்த ஃபோக்கஸை எடுத்து வேறு ஒரு விஷயத்தில் தேவைப்படும் பொழுது மாற்றுறதுக்கும் நமக்கு எமோஷனல் டிட்டாச்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு பேர் தான் அந்த எமோஷனல் டிட்டாச்மெண்ட்டுங்கிறது. அந்த எபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும், which is very important. அதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு விஷயம், எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம ரொம்ப சஃபர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, நொந்து போகணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டாவது, அடுத்த விஷயத்தை தேடி போகும்போது கண்டிப்பாக என்னால் ஒரு விஷயத்துலேருந்து வெளில வந்து இன்னொரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகிட முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பை நம்மளுடைய மனசு கொடுக்கும்போது, நம்மளுடைய மனசு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு அப்படியே டக்கு டக்குன்னு மாறிட்டு போய் வாழ்க்கையில் வந்து ஒரு சரியாக ரொம்ப ஏதோ ஒரு பறவைன்னு சொல்லுவாங்கள்ல, ஏன்னா அந்த பாலையும் நீரையும் தனியாக பிரிச்சிடும் சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பிரிக்கிற மாதிரியான ஒரு பறவையை அழகாக நம்ம வந்து போக முடியும். நம்ம வாழ்க்கையில் வந்து மேக்ஸிமம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக ரொம்ப வந்து அப்படியே இது ஆகாத அளவுக்கு வந்து நம்மால் செய்து கொள்ள முடியும். ஸோ அதுதான் வந்து எல்லா விஷயத்தையும் பர்சனலாக எடுத்துக்காமல் இருக்கிறது, த எமோஷனல் டிட்டாச்மெண்ட். செகண்ட் விஷயங்கிறது நியூட்ரல் திங்கிங். பல நேரங்களில் சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ, எந்த அந்த நீடுக்கு என்ன தேவையோ, அந்த விஷயங்களுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிவே எடுக்க மாட்டோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம திங்கிங்கே பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த நீடு என்ன, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விஷயத்தை யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை கொடுத்துட்டோன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் அப்படி செய்யாமல் அதில் நம்மளுடைய பலவிதமான கான்ஃப்ளிக்டை உள்ளே போட்டு அதை அப்படியே போட்டு மெஸ்அப் பண்ணி யாருக்காக முடிவெடுக்கிறோம், எதுக்காக முடிவெடுக்கிறோம், என்ன ஒரு விஷயத்துக்காக முடிவெடுக்கிறோம் அப்படின்னு பலவிதமான ஒரு விஷயங்களை போட்டு மற்றவங்களால் நம்ம அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, நம்மளுடைய எமோஷனல் கான்ஃப்ளிக்டால் நம்ம நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, இந்த திங்கிங் பேட்டர்ன் அப்படிங்கிறதே எப்படி இருக்கும், ரொம்ப கசமசன்னு இருக்கும். கடைசியில் என்ன தேவையோ அந்த விஷயத்தை நம்ம செய்யவே மாட்டோம். ஒரு நியூட்ரல் திங்கிங் நமக்கு வரவே வராது, ஒரு லாஜிக்கல் திங்கிங்கிறது நமக்கு வராது. காக்னேட்டிவ் ஓரியன்டாக நம்ம ரொம்ப பயாஸ்டாக இருப்போம். நம்மளோட திங்கிங் பேட்டர்னே ஒரு மாதிரி பயாஸ்டாக ஏதோ ஒரு சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு ஃபேவரபுளாக இருந்தால் பரவாயில்ல, அப்படியே இருக்காது, அது வேறு.
ஸோ இப்படிப்பட்ட ஒரு திங்கிங் பேட்டர்ன் இல்லாமல் நியூட்ரலாக திங்க் பண்ண முடிஞ்சால் அதுதான் வந்து எதையும் பர்சனலாக எடுத்துக்காமல் இருக்கிறது. சூப்பர்ல. பர்சனல் பவுண்ட்ரிஸ். பவுண்ட்ரினா என்ன? எல்லாத்தையும் நம்மளோட லைஃப்லேருந்து விலக்கி வச்சுட்டு ஒரு பெரிய வட்டம் நம்மளை சுற்றி போட்டுக்கிட்டு யாரும் நமக்கு வராமல் நம்ம மட்டும் நடுவில் ஒத்த குறைக்க மாதிரி உட்காந்துருக்கிறதா? இல்லை. பவுண்ட்ரி செட் பண்ணுறதுனா அவங்க அவங்கள அனலைஸ் பண்ணி, ஒவ்வொரு பர்சனையும் அனலைஸ் பண்ணி, நம்மளோட லைஃப்பில் இம்பார்ட்டண்டான ஒரு ரோலை வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்க போகிறோன்னு சொன்னால் அவங்க அதுக்கு டிசர்வாங்கிறத பார்த்து அவங்க ஒரு வேளை டிசர்வாக இருக்கிற பட்சத்தில் அந்த இம்பார்ட்டண்டான ரோலை நம்மளோட லைஃப்பில் ப்ளே பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறது. அப்படி ஒன்றும் அவங்க அவ்வளவு டிசர்வான இல்லைங்கும் போது அவங்கள எந்த கேட்டகரியில் வச்சுருக்கணுமோ அந்த கேட்டகரியில் வச்சுருக்கிறது. ஸோ அந்த பிளேஸை அவங்களுடைய குவாலிட்டிங்கிறது தான் அதை டிசைட் பண்ணணுமே ஒழிய நம்மளுடைய அப்சஷனுங்கிறது டிசைட் பண்ணக்கூடாது. நம்மளுடைய ப்ளீசிங் மென்டாலிட்டிங்கிறது டிசைட் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம கூட வந்து இருந்து நம்ம ஒரு சர்க்கிள் வச்சுருக்கோம்னா நம்மளுடைய பர்சனல் சர்க்கிள்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? நம்மளுடைய வெல்ஃபேரை நினைக்கக்கூடிய ஆட்களாக இருக்கணும். அவங்களுடைய வெல்ஃபேரையும் நம்ம நினைப்போம், அதில் மாற்றம் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை வேல்யூபிளாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கும் அதே மாதிரியான வைப்பில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கணும். அதே மாதிரி சீல் பண்ணணும். எல்லாம் இருக்குல்ல, இல்லைனா எப்படி? திஸ் இஸ் வாட் we need to understand. ஸோ திஸ் இஸ் வாட் மேக்கிங் அ பர்சனல் பவுண்ட்ரிஸ். இப்போலாம் செஞ்சால் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு டாக்ஸிக் பர்சன்லாம் நம்மளோட லைஃப்லேயே இல்லாமல் போயிடுவாங்க. ஒரு கொஞ்சம் சின்ன டிசர்வாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியாவது ஒரு பிளேஸ் கிடைக்கும். அதுக்கும் டிசர்வாக இல்லைங்கும் போது அவங்க நம்மளோட லைஃப்பில் இல்லாமல் போயிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகு இல்லை? எஸ், இன்னர் ஸ்டெபிலிட்டி. எண்ட் ஆஃப் த டே திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். என்னை விட்டு எல்லா விதமான விஷயங்களும் போனாலும் கூட உனக்குன்னு நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு நான் இருக்கணும். எனக்கு நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு நான் இருக்கணும். ஆக்சுவலாக எனக்காக நான் நிற்கணும். அந்த ஸ்டெபிலிட்டி எவ்வளவோ பேர் என்னை வந்து பிரேக் பண்ணணும்னு நினச்சாலும் கூட, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கூட அப்படி உடையவே முடியாத அளவுக்கு ஒரு எக்கு கோட்டை மாதிரி வந்து நம்மளுடைய மனசுங்கிறது இருக்கணும். அந்த இன்னர் ஸ்டெபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு வேலைக்கு போகணும், நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு நம்ம பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிக்கணும், நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு வாழ்க்கையில் அடுத்த தேவை என்ன அப்படிங்கிறத நோக்கி ஓட ஆரம்பிக்கிற அளவுக்கான ஸ்டெபிலிட்டிங்கிறது நமக்குள்ளே இருக்கணும். வெளியில் இருக்கக்கூடிய எந்த விதமான டாக்ஸிக்கான என்வாயர்மெண்ட்டோ, உள்ளே இருக்கக்கூடிய எந்த விதமான கான்ஃப்ளிக்ட்டும் என்னை பாதிக்காமல் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டியை மாறுறது தான் நாட் டேக்கிங் எனி திங் பர்சனலிங்கிற மாதிரி. அதுதான் இட்ஸ் மீன்ஸ், ரைட்? தென் why it's hard for me? ஏன் எனக்கு இவ்வளோ ஹார்டான ஒரு விஷயமா இருக்குது? இதெல்லாம் சொல்கிறது பார்க்குறதுக்கெல்லாம் ஈஸியாக தான் எனக்கு, பட் அதை நான் செய்யலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு நினைக்கும் போது என்னால் அது பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம்? என்னால் யார் கூடயும் பவுண்டரி செட் பண்ண முடியல. என்னால் வந்து ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவு எடுக்க முடியல. என்னால் வாழ்க்கையில் அடுத்த கட்டங்களுக்கு போக முடியல. என்னால் அதை ப்ராசஸ் பண்ண முடியல. என்னால் ஒரு விஷயத்தில் கன்சிஸ்டன்சியாக கூட இருக்க முடியல. அடுத்தவங்களுக்கு தேவைன்னா நான் கன்சிஸ்டன்சியாக இருக்கேன், அது வேறு கதை. ஆனால் எனக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்யலான்னு நான் நினைக்கும் போது என்னால் அது சுத்தமாக முடியல. Why it's been very hard, right? The old wounds. நமக்கே தெரியாமல் நம்மளுடைய சைல்ட்ஹுட் ட்ராமாவோ, இல்லை நம்ம கடந்து வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து கடந்து வந்திருக்கோம்னா அந்த சம்மந்தப்பட்ட ஒரு ட்ராமாவோ நமக்கே தெரியாமல் இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்கள்லையும் எமோஷ்னலி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுதான் நமக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட். we are wounded child, we have a wounded child. அந்த wounded child என்றைக்குமே வந்து ஒரு செக்யூரிட்டியை மட்டும்தான் தேடிக்கிட்டு இருக்குது, சேஃப்டியை மட்டும் தான் தேடிக்கிட்டு இருக்குது. வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயங்களும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட என்னுடைய wounded childக்கு த்ரெட்டாக தான் தெரியுது. அதை எடுக்க போகிறான்னு எல்லாரும் இதெல்லாம் எடுத்தால் வந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு நினைக்கும் போது, ஐயோ இதை வச்சு நான் எப்படி வந்து காப்பாற்ற போகிறனோ, இது என்னை என்ன பண்ண போதோ அப்படிங்கிற ஒரு பயங்கிறது, ஒரு இல்லாஜிக்கலான ஃபியருங்கிறது தான் எனக்குள்ளே வருது. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஐ ஹாவ் திஸ் ஆல் த ஓல்ட் wounds, ரைட்? அப்ரூவல் சீக்கிங். எனக்கே தெரியாமல் நான் வந்து எந்த அளவுக்கு வல்னரபிளாக இருக்கணும் அந்த அளவுக்கு மற்றவங்கக்கிட்ட நான் வந்து அப்ரூவல் சீக் பண்ண ஆரம்பிப்பேன். நான் சரிதான் அப்படின்னு நான் சொன்னால் பத்தாது, எனக்கு ஒரு 10-15 பேர் சொல்லணும். நான் நல்லா இருக்கேங்கிறத 10-15 பேர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க அதுக்கு அப்ரூவ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன்னா என்னோடய பர்மிஷன் மட்டும் பத்தாது, யாராவது ஒருத்தவங்க எனக்கு வேணும் கண்டிப்பாக. இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எனக்கு வேணும். எல்லோரும் சொன்னால் தான் அது வந்து சரியாக இருக்குங்கிற நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் எனக்கு வரும். நான் சொன்னால் எனக்கு என் மேலே நம்பிக்கை வராது, நான் சொன்னால் அந்த விஷயத்து மேலே எனக்கு நம்பிக்கை வராது. இப்படி அடுத்தவங்க கிட்ட வந்து அப்ரூவல் சீக்கிங் பண்ணக்கூடிய நம்ம ஒரு சின்ன சின்ன டிசிஷனாக இருந்தாலும் அடுத்தவங்க பர்மிஷன் பண்ணால் தான் அதை வந்து நடத்தி காட்டணும்னு நினைக்கக்கூடிய நமக்கு எப்படி வந்து எமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்க முடியும்?
நம்மளால் எப்படி இருக்க முடியும்? அது எப்படி நம்ம கை வரும்? ரைட்? லோ கான்ஃபிடென்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், இந்த ஒரு விஷயத்தை பர்சனலாக எடுத்துக்காமல் இருக்கணும், ஏன்னா எமோஷனல் டிட்டாச்சாக இருக்கணும், யாருக்கிட்டையும் ப்ளீஸ் பண்ணாமல் இருக்கணும், யாருக்கிட்டையும் அப்ரூவல் சீக் பண்ணாமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது நம்ம செல்ஃப் கவர்ன் பண்ணுற அளவுக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் செல்ஃப் ஸ்டெபிலிட்டியும் நம்மக்கிட்ட இருக்கணும். அது நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னா அது இல்லைங்கிறனால தான் இவ்வளவு பிரச்சனைகள். ரைட்? ஓவர் இன்டர்பிரட்டிங். நம்ம எதையும் அதிகமாக இன்டர்பிரேட் பண்ணாமல் இருக்கணும். ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும்ல. ஒரு விஷயங்களை பல மாதிரி யோசிக்கிறேன், பல இது ஓகே, எண்ட் ஆஃப் த டே அதுக்கு ஒரு முடிவு வந்து அந்த ஒரு முடிவை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணி அந்த ஒரு விஷயங்களை செய்யணும்ல. மற்றவங்களாம் அதை பார்க்குறாங்க, ஒரு 4 விஷயத்தை பார்க்குறாங்க, இதில் எது ஒன்றுங்கிற கரெக்டாக இருக்கிற செலக்ட் பண்ணுறாங்க, உடனே அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, உடனே ரிசல்ட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க ரிசல்ட்டை வாங்கிட்டு போகிற அந்த நாளில் தான் நான் முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறேன். ரமணா படத்தில் சொல்லுவாங்கள்ல, இவங்கெல்லாம் அந்த சிபிசிஐடியெல்லாம் வந்து பயங்கரமாக அந்த இவர் வந்து கண்டுபிடிச்சிருவார். அந்த கான்ஸ்டபிள் வந்து என்னென்ன நடக்குதுங்கிறத ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பார். ஆனால் சிபிசிஐடியெல்லாம் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சிபிசிஐடி இல்லை, சிஐடி வந்து பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, கடைசியில் அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. இவர் வந்து என்ன ஏது வரும், அது கடைசியில் அவர் யார் என்ன ஏது வரங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பார். யார்? கான்ஸ்டபிள். ஆனால் சிபிசிஐடி வந்து ஒன்று கண்டுபிடிப்பாங்க. என்னென்னா, ஆஃபீஸில் வந்து ஆனால் லஞ்சம் வாங்கிறத வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆள் யாராக இருக்கணும்னா லஞ்சம் வாங்காத ஒரு ஆளாக தான் இருக்கணும் அப்படின்னு இப்போ தான் கண்டுபிடிப்பார். அப்போ தான் அந்த கான்ஸ்டபிள் சொல்லுவாங்க, இதையே நீ இப்போ தான்டா கண்டுபிடிக்கிறீங்களாடா அப்படின்னு. அந்த மாதிரி ஒருத்தவங்க ரிசல்ட்டை வாங்கிட்டு போகும்போது தான் இப்போ தான் நம்ம அந்த ஒரு டிசிஷனுக்கே நம்ம வந்து நிற்போம். அவ்வளோ விஷயங்களை எடுத்து கட்டிக்கிட்டு வந்து அதை வந்து செய்கிறது. நான் டிசிஷனுக்கே வந்து நிற்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னா, அப்போ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ரிசல்ட் கொண்டு வர வைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். அதனால தான் பலவிதமான விஷயங்கள் ஒரு ரிசல்ட்டை நோக்கி நான் வந்து தொடங்கினாலும் கூட கடைசியில் அதை நோக்கி நான் போகவே மாட்டேன். என்னுடைய விஷயங்கள் பலவிதமான இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது பாதியிலே நின்று போகிறதுக்கான காரணங்கிறது அதுதான். ஒரு விஷயத்தை இனிஷியேட்டிவ் எடுப்பேன், ஒரு 20% ட்ரை பண்ணுவேன், அப்படியே போகும், அவ்வளோதான். திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி ஓவர் இன்டர்பிரட்டிங்கிற பிரச்சனை இருக்கிறனால தான் என்னால் வந்து இதை பர்சனலாக எடுத்துக்க முடியல. ஸோ டோட்டலி இந்த சிச்சுவேஷன் ஓரியன்டை தாண்டி ஒரு மனுஷங்களையே அதிகமாக வந்து சார்ந்திருக்கும் போது, ப்ளீசிங் மென்டாலிட்டி அதிகமாக இருக்கும்போது, நான் என்னோடய சைடில் நான் ரொம்ப வல்னரபிளாக இருக்கும்போது என்னால் ஒரு விஷயத்தை பர்சனலாக எடுத்துக்காமல் இருக்கவே முடியாது. நான் பர்சனலாக தான் எடுத்துப்பேன். மற்றவங்க என்னை ஹர்ட் பண்ணால, அவங்க வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக சொன்னாலும் எனக்கு அது ஹர்ட் ஆகத்தான் செய்யும். ஓகே, வாட் இஸ் அ ஹீலிங் பாத்வே ஓவர் ஹியர்? இம்ப்ரூவிங் த செல்ஃப் ஒர்த். ஒரே ஒரு விஷயங்கள் தான். நம்மளுடைய செல்ஃப் ஒர்த் அப்படிங்கிறது அதிகமாக இந்த வல்னரபிலிட்டிங்கிறது நம்ம போக போக நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக ஒரு ஸ்டெபிலிட்டி நமக்குள்ளே வரும். எப்படி அந்த ஸ்டெபிலிட்டி வருது? இந்த ஸ்டெபிலிட்டிங்கிறது எப்படி வருதுன்னா, ஒரு 50%ங்கிறது நம்ம லைஃப்பில் நமக்கு இருக்கக்கூடிய ரிசல்ட்டு, நம்மக்கிட்ட இருக்க ரிசோர்ஸு, அதை நம்பக்கூடிய, அது மூலமாக வரக்கூடிய அந்த நம்பிக்கை, அதில் வரக்கூடிய 50% ஆஃப் ஸ்டெபிலிட்டி. மிச்சம் இருக்க 50% இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா லைஃப்பில் கிடைக்காது. ஏன்னா லைஃப்பில் பல விதமான மற்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிரச்சனையாக இருக்கும். ஒரு 50% நம்ம லைஃப்லேருந்து எடுக்க முடியும். மிச்சம் இருக்க 50% என்ன அப்படின்னு சொன்னால், என் மேலே எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் வரக்கூடிய ஸ்டெபிலிட்டி. அந்த 50%. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ இது இருக்குது, இதெல்லாம் எப்படி நம்ம திருப்பி ரீபில்ட் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு யோசிக்கும்போது, எனக்கு யாருமே இல்லைன்னு யோசிக்கும்போது, எனக்குன்னு நான் இருக்கேன்னு வந்து நிற்கிறதுக்கு நான் இருக்கணும். அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த ஒரு கான்ஃபிடென்ட், அந்த ஒரு செல்ஃப் ஒர்த்தை நான் வளர்த்துக்கிட்டேன்னு சொன்னால், ஒருவேளை உங்களுக்கு இந்த 50% சிச்சுவேஷன் ஓரியன்டாக வரக்கூடிய 50% இல்லைனாலும் பரவாயில்ல, 100% ஆஃப் ஸ்டெபிலிட்டியை, அந்த ஸ்டெபிலிட்டி வர்றதுக்கு தேவையான அந்த 100% ஆஃப் செல்ஃப் விஷயங்களை, அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டாக, அந்த ஒரு ஹோப்பை நம்மளுடைய பர்சனாலிட்டி, அந்த செல்ஃப் ஒர்த்தே வந்து அதை வந்து சரி பண்ணிடும். எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன்ல, நான் பண்ணிடுவேன், என்னால் எல்லாத்தையும் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது நான் ஆர்டிஃபிஷியலாக சொல்கிறதில்ல, எனக்குள்ளே இருந்து அது தோண ஆரம்பிக்கும். நான் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பேன். சிச்சுவேஷனுக்காக கவலைப்படுறதில்ல, அதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா கவலைப்பட போகிறேன். என்னால் ஹேண்டில் பண்ண முடியுங்கிற அந்த கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால், எவ்வளோ பெரிய ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லையும் இல்லை எவ்வளோ பெரிய ஒரு டாக்ஸிக் என்வாயர்மெண்ட்லையும் என்னால் சர்வைவ் ஆகி மேலே வர முடியும். அதை வந்து சொல்யூஷன் வந்து கொடுக்க முடியும். திஸ் இஸ் அ மேட்டர். ஒட்டுமொத்தமாக இந்த சிச்சுவேஷனே எனக்கு அகைன்ஸ்டாக இருந்தாலும் என்னால் இந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். சரி பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே வர ஆரம்பிக்கும். நான் சரி பண்ணவும் ஆரம்பிப்பேன். ஸோ இட் வில் பி டிட்டர்மைன்ட் பை த செல்ஃப் ஒர்த், இம்ப்ரூவிங் அவர் த செல்ஃப் ஒர்த், செல்ஃப் வேலிடேஷன். இந்த உலகத்தில் மற்றவங்களை கொடுக்கக்கூடிய வேலிடேஷனுங்கிறதுலாம் ரொம்ப டெம்பரவரி. மற்றவங்களை பாராட்டுறதுக்கான பாராட்டுங்கிறதுலாம் ரொம்ப டெம்பரவரி.
அதுக்கு மேலே ஒருத்தவங்களே வந்து ஒரு 4 தடவை உங்களை பாராட்ட ஆரம்பிச்சாங்கன்னா உங்களுக்கு அது பெருசாக தோணாது. யாராவது ஒருத்தவங்க ரேராக வந்து யாரையுமே பாராட்ட மாட்டாங்க, உன்னை வந்து பாராட்டுறாங்கன்னா கூட கொஞ்சம் நாள் இருக்கும் அது, நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டு. அதுக்கு மேலே வந்து அந்த வேலிடேஷன் அப்படிங்கிறது, இந்த உலகம் கொடுக்கக்கூடிய வேலிடேஷனுங்கிறது நிலைக்காது. இன்றைக்குமே நிலச்சி நிற்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன? செல்ஃப் வேலிடேஷன். நமக்கு நாம் வேலிடேட் பண்ணிக்கக்கூடிய அந்த வேலிடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம தானே இருக்க போகிறோம். நமக்கு கான்ஷியஸாக இருக்க வரைக்கும் நம்ம இருக்க போகிறோம்ல, நம்ம கூட நம்ம தானே இருக்க போகிறோம். அப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய நம்மளை வேல்யூ பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை? அந்த செல்ஃப் வேலிடேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? இட்ஸ் அ மேட்டர், ரைட்? இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் ஃபார் இட். இந்த மாதிரி செல்ஃப் வேலிடேஷன் அதிகப்படுத்துறதுக்கும், இந்த மாதிரி நம்மளுடைய செல்ஃப் ஒர்த்தை அதிகப்படுத்துறதுக்கும், இந்த வல்னரபிலிட்டிலேருந்து வெளில வரதுக்கும், நம்மளுடைய ஓல்டு வூண்ட்ஸ்லேருந்து நம்ம ஹீல் ஆகிறதுக்கும் நம்மக்கிட்ட 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று இண்டிவிஜுவல் கவுன்சிலிங், 2வது விஷயங்கிறது ஹீல் அண்ட் க்ரோ அப்படிங்கிற குரூப் தெரப்பி. இந்த குரூப் தெரப்பியில் ஒரு 7 பேர் இருப்பாங்க. இந்த 7 பேர் இதே மாதிரி ஊண்டடாக இருக்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வல்னரபிலிட்டியில் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு லைக் மைண்டட் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ நீங்களும் அதில் இன்வால்வ் ஆகும்போது அவங்க கூட சேர்ந்து நீங்களும் வந்து ஹீல் ஆகவும் முடியும், உங்கள் லைஃப்பில் க்ரோ ஆகவும் முடியும், ரைட்? தட் இஸ் வாட்